வணக்கம். தடத்தின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். அரசாங்கம் வழங்கும் கொடுப்பனவு. பரீட்சை வினாத்தால் கசியவிட்ட விவகாரம் தொடர்பில் ஆசிரியர் பணி நீக்கம். தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல். பாடசாலை செயற்பாடு தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. வடமத்திய மாகாணத்தில் பாடசாலை மாணவர்களின் பரீட்சை 6 மற்றும் 7ஆம் வகுப்பு புவியியல் தேர்வுகளுக்கான விடைத்தாள்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட ஆசிரியர் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் வடமத்திய மாகாண கல்வி செயலாளரால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் ஸ்ரீமேவன் தர்மசேன தெரிவித்துள்ளார். இந்த தேர்வுகள் இந்த மாதம் 10ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 11ஆம் வகுப்புக்கான பருவத் தேர்வுகள் அடுத்த 10 நாட்களுக்குள் நடத்தப்படும் என வடமத்திய மாகாண கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது. கொடுப்பனவு பெறாத குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ரூபாய் 6000 கொடுப்பனவு வவுச்சர் வடிவில் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பெற்றோரை இழந்த மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், தாய் அல்லது தந்தை உள்ள மாணவர்கள், சிறுவர் இல்லங்களில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் சிறப்பு காரணங்களால் ஆதரவற்ற பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. இதேவேளை சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களில் இருந்து பாடசாலைக்கு செல்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் பிரிவினாக்களில் கல்வி பயில்கின்ற பௌத்த துறவர மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கும் 6000 ரூபாய் வீதம் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. மேலும் நாடளாவிய ரீதியில் உள்ள 10,096 பாடசாலைகளில் மொத்தமாக 300 மாணவர்களை விடவும் குறைந்த மாணவர்கள் கல்வி பயிலுகின்ற 6,576 பாடசாலைகளில் உள்ள அஸ்வசிம நலம்புரி நன்மைகளை பெற்றுக்கொள்ளாத குடும்பங்களில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் குறித்த கொடுப்பனவு வழங்கப்படும். இந்நிலையில் கொடுப்பனவை வவுச்சர் ஒன்றின் மூலம் வழங்குவதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அத்தோடு அஸ்வசிம நலன்புரி நன்மைகளை பெறுகின்ற குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்கும் 6000 ரூபாய் கொடுப்பனவு தற்போது அக்குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அரைகுறையாக நிர்மாண பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து பாடசாலைகளும் முழுமைப்படுத்தப்படும் என கல்வி அமைச்சரும் பிரதமருமான கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நல்லாட்சி அரசாங்கத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட அருகிலுள்ள பாடசாலை, சிறந்த பாடசாலை கருத்திட்டத்தின் கீழ் அரைகுறையாக நிர்மாணிக்கப்பட்ட பாடசாலை கட்டிடங்கள் அனைத்தையும் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அரசாங்கத்தின் திட்டத்தின்படி 3 கிலோமீட்டர் எல்லைக்குள் அனைத்து மாணவர்களும் சென்று கல்வி கற்கக்கூடிய ஆரம்ப பாடசாலைகளை உருவாக்குவது எமது நோக்கம். அதுபோன்ற பல பாடசாலைகளை இணைத்து முழுமையான அனைத்து வசதிகளையும் கொண்ட பாடசாலைகளை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாம் அவற்றை ஆரம்பத்திலிருந்தே மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கவில்லை. அவ்வாறான அனைத்து பாடசாலைகளும் மீளாய்வு செய்யப்பட்டு 80% அல்லது 90% நிர்மாண பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பாடசாலைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அந்த கட்டிடங்களுக்கான நிர்மாண பணிகளை நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற கருத்திட்டத்தின் மூலம் நிர்மாணிக்கப்பட்ட பல பாடசாலைகளில் 50%, 75% இடையில் கைவிடப்பட்ட பணிகள் காணப்படுகின்றன. மேற்படி திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் தொடர்பாக மீளாய்வு நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 7,79,673 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்தோடு 24 கேரட் தங்கம் 27,510 ரூபாவாகவும், அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் 2,20,050 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. 22 கேரட் தங்க பவுன் 2,01,750 ரூபாவாகவும், 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 24,080 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 1,92,600 ரூபாவாக பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.